சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதாத மாணவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்முடைய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதாம இருக்கிறாங்க. ஸோ அவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள். நாளைக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பேப்பர் வேல்யூவேஷனை பத்தி மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. என்னதான் ஒரு புறம் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி போகுதுன்னு தான் வரப்போறோம். ஸோ தமிழ் பேப்பர்லாம் முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமா 12th ஸ்டாண்டர்டுக்கான அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல அழகா வச்சாச்சு. பேப்பர் கரெக்ஷன் 25ஆம் தேதிக்கு அப்புறமா தொடங்க போகுது. ஸோ அதை பத்தி தான் அப்டேட்ஸ் இருக்கு. என்ன மாதிரி டிக் பண்ண போறாங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோல போட்டிருந்தோம். போன வருஷமும் சரி, அதுக்கு முன் வருஷமும் சரி, தமிழ்நாடுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, தாராளமா மார்க் போடுங்க. பசங்க குழந்தைங்களுக்கு தாராளமா மார்க் போடுங்க. சும்மா ஓவரால்னாலும் ஓரளவு எழுதியிருந்தா கூட குழந்தைங்களுக்கு பாவம் ரொம்ப அவங்கள மன வருத்தம் ஆகக்கூடாதுன்றதாலே டீச்சர்ஸ் வச்சு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு மார்க்ஸை போட முடியுமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருந்தாரு லாஸ்ட் இயர், அதுக்கு முன் இயர்லாம். இந்த முறையுமே அதே மாதிரியான மெத்தட்ஸே ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ப்ரோ உண்மையாவா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சில குட்டீஸ். குறிப்பாக பேப்பர் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, மாணவ செல்வங்கள் அனைவருமே எதிர்பார்க்கப்படுவது எக்ஸாம் எழுதிருவாங்க. ஏன்னா டிக் பண்ண போகிறது நம்ம டீச்சராக இருந்தால் பரவாயில்ல. சென்னையில் எழுதுகிற எக்ஸாம் திருச்சியோ இல்லை கோயம்புத்தூரோ வெள்ளூரோ காஞ்சிபுரம் திருவள்ளூர் எங்கே வேணால் போகலாம், யாருக்குமே தெரியாது. அது பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலர் என்று சொல்லக்கூடிய சிஇஓ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கிறார். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் பாருங்க, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களில் ரொம்ப ஈஸியஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ், அதாவது ஈஸியான முறையில் ஈஸியான மெத்தட்ஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. தமிழ் தேர்வுகளில் தொடங்கி மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, மேக்ஸு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தாலே சில பேருக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகும். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக நல்ல மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சில குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேல்யூவேஷன் வருடம் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் தான் டிக் பண்ணுறாங்க. அதில் எந்த விதமான குறைகளும் நிறைகளும் இருப்பதா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th ஸ்டாண்டர்டில் இந்த முறை கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை தேர்ச்சி சதவிகிதம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது சில குட்டீஸ். ரொம்ப ஈஸியஸ்டாக இருக்கும். இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஆனஸ்டாக சொல்லுங்க, ஹேண்ட் ரைட்டிங்கை நீட்டாக எழுதுங்க, எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்போஸ் போன முறைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, நிறைய மார்க் போட்டாங்க கொஸ்டின் பேப்பரில். ஒரு சில போன வாட்டி தான் நினைக்கிறேன், இந்த நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணை 600க்கு 600 காமர்ஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த முறையுமே கூட நிறைய பேர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதையும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது, சொல்லிடவும் மாட்டேன். இந்த ஒரு சிச்சுவேஷனை தான் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அந்த ஆன்சர் கீழே இருக்கிற கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஓரளவு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னாலே மார்க் கொடுக்க சொல்லுவாங்க இந்த முறையும் கூட. ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்னா, எலெக்ஷன் இயராக வேற போயிடுச்சு. ஓகேங்களா? எலெக்ஷன் இயர்ன்றதுனால டீச்சர்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அடிதான். அதாவது எப்படின்னா, எலெக்ஷன் டியூட்டிக்கும் போனோம், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கம்பல்சரி டியூட்டிக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது டோட்டலாக சேஞ்ச் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 95%, 94% கிட்ட நமக்கு ஷோராக ரிசல்ட்டுக்கான அந்த எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகுது. ரிசல்ட் டேட் இருக்கு. ஸோ ரிசல்ட் டேட்லாம் யாருக்கு ஃபேவரபுளாக வரப்போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சில குட்டீஸ். ஸோ பேப்பர் வேல்யூவேஷனுக்கான
சாலிடான நியூஸஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. தமிழகத்தில் நடைபெற போகிற ஒரு விதமான அப்டேட்ஸுமே நம்முடைய சேனலோட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் சில குட்டீஸ். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பேப்பர் வேல்யூவேஷனை பற்றி மாணவ செல்வங்களுக்கு அடுத்தடுத்து இன்ப அதிர்ச்சி தகவல்கள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.